விபத்தில் சிக்கிய நடிகை ரோஜா மகள் எதிர்பார்க்காத இந்த கோர விபத்தால அவங்களுடைய மகள் மருத்துவமனையிலேயே பயங்கரமா துடி துடிச்சு சோகம் அடைஞ்சிருக்காங்க. செய்தி கேட்டு கண் கலங்கி கதறி துடிச்சிருக்காங்க நடிகை ரோஜா. மருத்துவமனையில மிக பெரும் ஒரு பதட்டமும் பரபரப்பும் இப்போ ஏற்பட்டிருக்கு. நடிகை ரோஜா தமிழ் சினிமால ஒரு காலகட்டத்துல முன்னணி நடிகையா திகழ்ந்தவங்க. சொல்ல போனா எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம நடிகை ரோஜா தமிழ்ல முன்னணி நடிகையா திகழ்ந்திருக்காங்க. அதுவும் நடிகை ரோஜா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்க மாட்டாங்க. கருப்பு நிறம்தான், கொஞ்சம் மாநிறமா இருப்பாங்க. ஆனா சுட்டித்தனமான பேச்சு, அழகான முக பாவனை, எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அதை உள்வாங்கிக்கிட்டு ரொம்ப அழகா நடிக்கக்கூடிய சிறப்பு மிக்க நடிகை. இந்த ஒரு சில காரணங்களுக்காகவே நடிகை ரோஜாவுக்கு தமிழ்ல நிறைய படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் நடிகை ரோஜா ரொம்ப அழகா நடிச்சாங்க. அதனாலவே தமிழ்ல அறிமுகமான கொஞ்ச நாட்களையே முன்னணி நடிகைகளுக்கு ஜோடியா நடிக்கக்கூடிய வாய்ப்பு ரோஜாவுக்கு கிடைச்சது. அதுவும் குறிப்பா ரஜினி, கமல், சத்யராஜ், பிரபு, சரத்குமார், இப்படி வரிசையா அப்ப இருந்த எல்லா ஹீரோக்களுக்கும் ஜோடியா நடிச்சிருப்பாங்க நடிகை ரோஜா. அப்படியாப்பட்ட நடிகை ரோஜா தன்னை முதல்ல தமிழ்ல நடிகையா அறிமுகப்படுத்தின ஆர்.கே. செல்வமணி அப்படிங்கிற இயக்குனரை காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு பிறகும் கூட நடிகை ரோஜாவுக்கு சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஆனா நடிகை ரோஜா சினிமாவில் இதுக்கு மேல நடிக்க போறது இல்லை, எனக்கு இதுக்கப்புறம் குடும்பம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு ஆர்.கே. செல்வனுடைய பேச்சை கேட்டு சினிமா விட்டு ஒட்டுமொத்தமா விலகிட்டாங்க. இவங்க தமிழ் மட்டும் இல்லாம மலையாளம், தெலுங்கு, கன்னடம், பிற மொழியிலும் நிறைய படம் நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அங்கவும் நிறைய பட வாய்ப்பு வந்தது. ஆனா அவங்க எல்லா பட வாய்ப்பையும் ஒட்டுமொத்தமா உதறி தள்ளினாங்க. நடிகை ரோஜாவுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக இனிமே நான் நேரத்தை செலவு பண்ண போறேன் அப்படின்னு நடிகை ரோஜா சினிமா விட்டு விலகி குடும்பத்துக்காக ஒட்டுமொத்தமா தன்னை மாத்திக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு சினிமா மாதிரி அரசியலும் சாதிக்கணும் அப்படிங்கிறது நிறைய ஆசை. அதனால தெலுங்கு ஓஎஸ்ஆர் கட்சியில தன்னை இணைச்சுக்கிட்டாங்க. எம்பி ஆகி மக்களுக்கு நிறைய நல்லதும் பண்ணாங்க. ஆனா சில பேருடைய வற்புறுத்தல் காரணமா மக்களுக்கு நல்லது பண்ண முடியல. அதனால நான் இனிமே அரசியல் இருக்க போறது இல்லை அப்படின்னு அரசியல் கட்சியை விட்டு ஒதுங்கிட்டாங்க நடிகை ரோஜா. அதன் பிறகு இப்போ மீண்டும் அரசியலுக்கு போலாமா வேணாமான்னு சில முக்கியமான முடிவுகளை எடுத்துட்டு இருக்காங்க நடிகை ரோஜா. தான் எப்படி சினிமாவில் ஒரு நடிகையா இருந்தானோ அதே மாதிரி தன் மகளையும் சினிமாவில் நடிகையா மாற்றணும் அப்படிங்கிறது நடிகை ரோஜாவுக்கு முக்கியமான ஆசை. அதன் காரணமா நடிகை ரோஜா தனது மகளை சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான படிப்பையும் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய மகள் இப்போ அவங்களுடைய கல்லூரி படிப்பை முடிக்க போறாங்களாம். ஸோ இன்னும் ஒரு மாசத்துல அவங்களுடைய கல்லூரி படிப்பு முடிய போகுது. முடிஞ்ச கையோட அவங்க சினிமாவில் அறிமுகமாக போறதா மிக முக்கியமான செய்தி கிடைச்சிருக்கு. இந்த நேரத்துல தன்னுடைய கல்லூரி நண்பர்கள் கூட ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு நடிகை ரோஜாவுடைய மகள் முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்முடைய ஃபைனல் இயர், இதுக்கு மேல நம்ம யாரும் பார்த்துக்க போறது கிடையாது அப்படின்னு அவங்களுடைய நண்பர்கள் 5-6 பேர் சேர்ந்து ஒரு கார்ல ரொம்ப தூரம் ட்ரிப் போயிருக்காங்க. காரை ஒரு டிரைவர் போட்டு தான் கொண்டு போயிட்டு அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அதன் பிறகு கிளம்பி எல்லாரும் திரும்ப அவங்களுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போயிருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்க அந்த நேரத்துல திடீர்னு ரோஜாவுடைய மகள் காரை நான் டிரைவ் பண்றேன் அப்படின்னு கார் ஓட்டிட்டு இருந்த டிரைவர் நகர் சொல்லிட்டு ரோஜாவுடைய மகள் காரை டிரைவ் பண்ணியிருக்காங்க. அப்படி டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்க போது திடீர்னு கார் அதி வேகத்துல போய் கண்ட்ரோல் பண்ண முடியாம எதுக்க வந்த ஒரு பெரும் பஸ் மேல மோதி இருக்கு. மோதினதுல கார்ல இருந்த எல்லாருக்குமே பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. கார் திடீர்னு பற்றி எரியவும் ஆரம்பிச்சிருக்கு. அதுல நடிகை ரோஜாவுடைய மகள் உள்ளே சிக்கியிருக்காங்க. சிக்கி அவங்க உடல்லாம் கருகி ரொம்ப மோசமான நிலைமையில தான் அவங்கள அங்கிருந்து மீட்டெடுத்து வந்து மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்க. இந்த செய்தி கேட்டு ரோஜா குடும்பத்தினர்கள் ஒட்டுமொத்தமா மீளாத சோகத்துல மூழ்கிருக்காங்க. மருத்துவர்கள் அவங்களை காப்பாற்றுவதே மிக மிக கடினம் தான் அப்படின்னு கைவிரிச்சிருக்கிறதாவும் மிக முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு.